ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தான், இது ரிலேட்டட் வீடியோ. அதுக்கு முன்னாடி போட்டதோடது பாரும் கமருதீனும் சேர்ந்து சாண்டாவை கீழே தள்ளி விட்டாங்க இல்லையா கார்லேருந்து, ரிலேட்டட் டு தட். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமருதீன் உள்ளே வராரு. இஸ் ட்ரைங் டு கிவ் சம் ஜஸ்டிஃபிகேஷன். அதாவது நாங்கள் வந்து தள்ளலை, நாங்கள் ட்ரிப் ஆகிட்டோம், அவங்க வந்து காமருதீன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அதை உரைச்சிருச்சு, எனக்கு வந்து ட்ரிப் ஆகிடுச்சு. அது எப்படி ஒரு பொண்ணு வந்து அப்படி சொல்லுவாங்க? அவளுக்கு ஒரு லைஃப் இருக்குது, நாளைக்கு எங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னா அந்த பொண்ணோட லைஃப் பாதிக்கும்ல. ஏண்டா லூஸு, இத்தனை கேமரா இருக்குது வீட்டுக்குள்ளே, இவ்வளோ கேமராஸ் இருக்கும்போது நீ பண்ணுறது பாத்ரூம் மட்டும்தான் அங்கே கேமரா கிடையாது. அப்போ இவ்வளோ கேமராஸில் பார்க்குறது மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. யாரை ஏமாத்துறாங்க இவங்க? உனக்கு ஒரு விஷயம் வெளியே தெரிய வேணாம், அந்த பொண்ணோட லைஃபு கெட வேணாம் நீ நினச்சின்னா நீ அது வீட்டுக்குள்ளேயே நீ பண்ணியிருக்கணும். வீட்டுக்குள்ளேயே அந்த டீசன்சி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ டு டூ சச் திங்ஸ். இவ்வளோ கேமராஸ் இருக்கிற இடத்துல அப்போ அந்த டைம் உனக்கு யோசிச்சிருக்கணும், அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்குது, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணனே என்ன ஆகும், வரும்போதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறீங்க, அந்த அம்மாவும் நல்லா சிரித்து கொஞ்சிக்கிறாங்க, மடியில் படுத்துக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அது ஒருத்தங்க வெளியே சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோ உரைக்குதா? இப்போ தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்குது, நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வெளியே வந்து அது சரி வராது. ஏன் அப்போ தெரியலையா அவங்களுக்கு? இப்போ வந்துட்டு அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன், அவ்வளோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். இவர் நல்லவராம்மா, இவன் அதை சொல்லிட்டனால தான் ப்ரொவோக் ஆயிடுச்சாமா. கேட்குற நம்மெல்லாம் முட்டாளா? இல்லை பார்க்குற நம்மெல்லாம் வந்து ஓகே சரி ஓகே நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம்மா. காரி தான் துப்ப தோணுது. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபைட்டில் மாறி மாறி துப்புறாங்க. சாரி, அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடலை, அது ரொம்ப கேவலமாக இருக்குது போடுறதுக்கு. ஸோ அப்படி மாறி மாறி துப்பிக்கிறாங்க. ஸோ யூ ஸ்பிட் ஆன் சம்மன், வாட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் யூ ஹேவ்? என்ன ஒரு கல்ச்சர் இருக்கிற ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? யூஆர் ஸ்பிட்டிங் ஆன் சம்மன் இன்னனோ ஒரு நேஷ்னல் மீடியாவில் உங்களுக்கு வந்து என்ன அங்கீகாரம் இருக்கும்? அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? நீங்கள் அதுவே யோசிக்கலை. இப்போ வந்துட்டு வயிறு எரியுது மச்சான், அது மச்சான், இது மச்சான்னா எரியத்தான் மச்சான் செய்யும். வேண்டாதது ஏன் செய்யுங்க? வெளியே சொல்லி அதை கேட்குற அசிங்கமாக இருக்கிறத பண்ணாதீங்க லைஃப்பில். உங்கள் வீட்டில் 4 செவத்துக்குள்ளே வந்து பண்ணும்போது யாருக்கும் தெரியாது. ஆனால் இது ஒரு நேஷ்னல் மீடியா, இவ்வளோ கேமராஸ் இருக்குது, இவ்வளோ ரெக்கார்ட் ஆகுது. இப்போ தான் தெரியுதா அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அந்த பொண்ணுக்கு அது கெட்ட பேர் வரும்னு. சாண்ட்ரா மட்டுமா அது சொன்னாங்க? வீட்டில் இருக்க எல்லாருமே தான் ஓப்பனாக பேசியிருக்காங்க. ப்ராப்ளி இந்த முட்டாள் காதல் விழுகலை, அவ்வளோதான். ஆக்கி எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு பாருங்க. அவருக்கு வந்து சொல்கிறாரு, அவன் 50 லட்சம் வாங்குறதுக்கு, நீ 50 லட்சம் வாங்குறதுக்கு தானே உள்ளே உட்காந்துட்ருக்க, ஓஸ்லுக்கா வந்து உட்காந்துட்ருக்க? இல்லை அதே 15 லேக்ஸுக்கு தானே உட்காந்துட்ருக்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் அந்த கமருதீனும் பாரும், நீ அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வரும். அண்ட் என்ஜாய் த கிளிப். தேங்க்யூ. உன் கேம் போது தனியா ஆடு, இது என்ன தாவலா திட்டினாரு. எனக்கு சம்பந்தம் இது வரைக்கும் நான் உன்ட்ட நான் எதனா யாரை பத்தின பின்னாடி பேசிக்கிறேன்னா இல்ல உன்ன நான் நியாயத்தை உன்னை நேரில் பண்ண கூட நேரில் கேட்டு போயிடுவேன். எனக்கு நேற்று மனசு கஷ்டமா இருந்தது, அதனால கேட்டா நீ பண்ணது தப்புடா, அவ கூட சேரா, அவ கூட வீட்டுக்கு போற வரைக்கும் சேராதடா, வெளியே போய் கூட சேர்ந்துக்கடா, இது கேம்டா, பப்ளிக் 10 கோடி பேர் பாக்குறாங்கடா. புரியுதா? 10 கோடி பேர் பாக்குறாங்க தெரியுதா? காமம் பண்ணிட்டு இருக்க காமருதீன் நான் என்ன மச்சா பண்ணுவேன்? அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது நீ பார்த்த. முந்தா நேரத்து சாண்ட்ரா எப்படி இருந்தாங்க நீ பார்த்த. இதுக்கு முன்னாடி சாண்ட்ரா நான் அப்படி பார்த்ததே இல்ல. ஓகேவா? என்ன பண்ணாங்கன்னா வந்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்தது அவங்க தெரியல. அதனால எனக்கு பிடிச்சப்ப எனக்கு தெரிஞ்சது, அதுதான் சொல்றேன். அது எனக்கு பிடிச்சப்ப எப்படி கமருதீனுக்கு அது தப்புன்னு தெரியலையோ அதே மாதிரி கமருதீன் பிடிக்கிறது அவங்களுக்கு தப்புன்னு தெரியல. உண்மை அதுதான். ஓகே அதே மாதிரி இப்போ நடந்ததுக்கு நான் வந்து ட்ரிப் ஆகி தான் அவங்களை தள்ளி விட்டேன். சத்தியமா இப்ப அந்த நீ கோபத்துல பண்றடா, உன் அறியாமையா பண்றடா. தப்பு சொல்லிக்கிறாங்க, நீ கோபத்துல அழிய போற. நாங்க நேற்று கூட சொல்லிட்டு போனோம், கோபத்துல நீ அழிஞ்சு போறோம். அம்மா சொன்னாங்க, எங்க அம்மா என்ன அப்படிதான் சொன்னாங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் 10 வருஷம் லோல் பட்டேன் தெரியுமா? இது வந்து நான் அப்பயும் சொல்றேன், இது விட்டுறா, அவர்கிட்ட என்னன்னு பேசு, அன்பா பேச. மற்றபடி இந்த பிரச்சனை வேணாமா, ஒதுங்கி போயிடுற வேலைக்கு ஆகாதுடா. உன்னை ட்ரிகர் பண்ணி என்ன சொன்னேன் அப்படின்னு ஆரம்பிச்சான். அவங்கதான் ஸ்கேம்ட்ரான்னு சொன்னேன். ஸ்கேம்ட்ரா எங்க இருக்கு? காமருதீன் நீ காமம் பண்ணிட்டு இருக்க வீட்டுல அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்குல
தூக்கி வாரி போட்டுச்சு. ஏதோ ஒண்ணு நான் அந்த புள்ளிய லவ் பண்றோம், ஏதோ பண்ணிட்டு போறோம், ஓப்பனா பேசுறேன், உமா கூட கொடுத்துக்கிறோம். ஓகே இல்ல எனக்கு வந்து ஒரே நிமிஷம். அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறது நீங்க எல்லாத்தையும் சொல்லி இல்ல எனக்கு வந்து நல்லா அவங்க பேசுறாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்க டிக்ஷனரி போட சொல்றீங்க. பண்ணாதீங்களா? உங்களுக்கு அசிங்கம் அது. ஏய் அசிங்கமா தானே இருக்கு. அதனால தானே அது அது நடந்தது. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மச்சான் நார்மலா பேசியிருந்தா நீங்க பேசி பேசி குழந்தை பெக்குறது அது இது நீ எக்கச்சக்கமா நிச்சயமா போயிட்டீங்க. ஒருத்தன் மூஞ்சி பார்த்து நீ காமம் பண்ணிட்டு இருக்கடா, நீ காமம் பண்ணிட்டு இருக்கடான்னா எப்படி அமைதியா உட்கார முடியும்? சொல்லிட்டு கருவே மாட்டேன் மச்சான். நான் சொல்றேன் கரெக்ட். நீ நான் ட்ரிப் ஆயிட்டேன் அவ்வளவுதான். டேய் அவங்க பார்த்து என்னடா பண்ணுவேன், நீ காமம் தான்டா பண்ற, என்னடா பண்ணுவேன்னா காம சொல்லும் போது என்னன்னா என்ன அப்படியே டைட்டில் பண்றாங்க. அவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக எனக்கு அதான் தோணுது. கேமுக்காக ஒருத்தர் என்ன வேணா பேசுவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அப்பயே நான் அமைதியா இருக்கணும், நான் பேசுறேன். காமம் இல்லாம காதல் கிடையாது, நீங்க அப்படிதானே இது பண்ணி அந்த மாதிரி தான் நான் பேசுறேன். நான் காதல கூட புரியுதா? நாளைக்கு ஏதோ ஒண்ணு எங்களுக்குள்ள நடக்குதுன்னு எப்படி நல்லா இருக்காதுடா, புரியுதா மச்சான்? சத்தியமா தப்பாவே இருக்கு. நான் பண்றது தப்பாவே இருக்கு. மச்சான், அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கிறதுக்காக போஸ்டப்படுதே தவிர அவங்கள வந்து காலால உதைக்க இல்ல. நல்லா சத்தியமா தெரியாது. இந்த கார் டோர்ல வச்சு உன் பவர்ல தள்ளுறது வந்து அப்ப கூட கீழே விழுந்துடா. முடிஞ்சு போச்சுடா. 3 பேர் கெஞ்சிடாங்கடா. நான் அப்படியே கம்முனுக்குதுடா காரு. திருப்பி திருப்பி பாரு தூண்டுறாடா. தெரியுமா மச்சான், திருப்பி திருப்பி 3 வாட்டிடா. 2 பேர்லாம் அவங்க அந்த மாதிரி பண்ணது 100% தப்புடா. அவங்க அவ்வளவு பண்ணும்போது அந்த ரியாக்ஷனும் அவங்க ஸ்கேம் கார்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நீ தான். ஸ்கேம் சும்மாவே ஸ்கேம் கார்டு சொன்னது நீ. அதனாலதான் அவங்க காமெடின்னு சொன்னாங்க. நீ ஸ்கேம் கார்டு சொன்னா இல்ல காமெடி. அதனாலதான் எங்க இருக்கு காமருது எங்கடா இருக்கு, காமம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஸ்கேம்ன்றது பால் சொன்ன பேப்பரா, அவங்க கூட பொறுக்கி பாருன்றா. நாமலாம் பொறுக்கி பாருன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். நான் நம்பிட்டு நீலாம் ஓகேவா? அது வந்து பொறுக்கி பாரு அப்படின்னா இது எப்படி மீன் ஆகுது தெரியுமா? எனக்கு காமருதுன்றாங்க, பொறுக்கின்றாங்க. என்னங்க பண்றீங்க? நானும் அவ்வளவு